கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காலம் தவக்காலம். இந்த காலத்திலே ஆண்டவர் எதற்காக துன்பப்பட்டார், எதற்காக பாடுபட்டார் என்பது இந்த காலத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு பொருளாக அது இருக்கின்றது. பொதுவாக சொல்லுவார்கள், துன்பம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வருவது வழமையானது. இது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே அது மாறிவிட்டது. ஆனால் இப்பேற்பட்ட துன்பத்தை குறித்து இந்த தவக்காலத்தில் சிந்திப்பதிலும் பார்க்க, பிறருக்காக துன்பமேற்றல், பிறருக்காக துன்பப்படுதல், பிறருடைய வாழ்வுக்காக துன்பப்படுதல், அதுதான் இந்த தவக்காலத்தின் முக்கிய கருப்பொருளாக இருக்கின்றது. பிறருக்காக துன்பப்படுதல், பிறருடைய வாழ்வுக்காக எங்கள் வாழ்வை துன்ப வாழ்வாக மாற்றி கொடுப்பதுதான் ஆண்டவர் எங்களுக்கு காட்டி தருகிறதான முன்மாதிரியாக இருக்கின்றது. ஆகவேதான் ஒரு ஆங்கில பதத்திலே லிவிங் விகாரியஸ் லைஃப், வாக்கிங் விக்டரி லைஃப் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஒருவருடைய வெற்றி வாழ்வுக்கு இன்னொருவருடைய துன்பகரமான அல்லது தியாக வாழ்வு மிக மிக முக்கியமானது என்று சொல்லி இதனுடைய அர்த்த விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவே நாங்கள் ஒரு வெற்றியான வாழ்வை வாழுவதற்கு அது வழி சமைத்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை உங்கள் முன் நான் கொண்டு வர விரும்புகின்றேன். நேஷனல் ஜியோகிராபிக் மேகசினிலே அமெரிக்கா தேசத்திலே நடைபெற்றதான எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்கிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை திடீரென இந்த பூங்காவிலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. ஆகவே இந்த பூங்காவை முழுமையாக தீ பரவுவதற்கு முன்பதாக அங்கே இருக்கிற தீயணைப்பு பிரிவினர் இயன்றளவு தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து இந்த தீயை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அவ்வாறு அவர்கள் செய்கின்ற போது ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை அங்கே பார்க்கின்றார்கள். ஒரு பறவை கருகிய சூழ்நிலையிலே அப்படியே அது இருக்கின்றது. அப்போது அந்த பறவையை தூக்கி பார்த்தபோது அந்த பறவையுடைய சிறகுக்கு கீழே 3 குஞ்சுகள் அது குற்றுயிராக காணப்பட்டதை அவர்கள் அவதானித்தார்கள். அவதானித்த பின்பதாக இந்த சம்பவத்தை அவர்கள் நேஷனல் ஜியோகிராபிக் மேகசின் என்று சொல்லப்படுகிறதான இந்த மேகசினிலே அந்த சம்பவத்தை சொல்லி பல விடயங்களை ஒரு பேசும் பொருளாக மாற்றி கொடுத்தார்கள். இது ஒரு மனதுருக்கமான சம்பவம். சில வேளையிலே இது பறவைதானே, ஒரு மிருகந்தானே என்று நாங்கள் சொல்லிவிட்டு அல்லது கடந்துவிட்டு செல்ல முடியாது. ஆனால் இந்த பறவையினுடைய விகாரியஸ் லைஃப், ஒரு தியாக வாழ்வு அல்லது துன்பப்பட்ட வாழ்வு என்பது மிக மிக முக்கியமானது. தன்னுடைய குஞ்சு பறவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தாய் பறவை தன்னை தியாக பலியாக மாற்றிக்கொண்டது. இதிலே 3 விடயங்களை அந்த மேகசினிலே அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய குஞ்சு பறவையை அது பாதுகாக்க வேண்டும் என்ற மனநிலை இந்த தாய் பறவைக்கு அது காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த பறவை குஞ்சை அது பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து அது எவ்வளவு தூரம் அது ஒரு துன்பத்தை, ஒரு கடினப்பாட்டை எடுக்க முடியுமோ அந்த கடினப்பாட்டை எடுத்து அந்த குஞ்சை அது பாதுகாத்திருக்கிறது. இறுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அது எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த குஞ்சுகளை பாதுகாத்தாலும் இறுதியாக தன்னுடைய வாழ்வை தியாக பலியாக அது ஒப்பு கொடுத்தது. ஆகவே இந்த 3 சம்பவமும் மிக மிக முக்கியமானது. இந்த பறவையினுடைய சம்பவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே இப்போது அந்த 3 குஞ்சு பறவைகளும் அது ஆரோக்கியமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த தாயினுடைய தியாக வாழ்வு, தியாக செயல்பாடு என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு அது உணர்த்தி நிற்கின்றது. ஆகவேதான் இது ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, இது மனிதராகி எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை அது கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தியாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய வெற்றியான வாழ்வுக்காக அவர் தன் வாழ்வையே அவர் தியாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிறருடைய நலனுக்காக
வேலை செய்கின்ற போது துன்பப்பட வேண்டும் என்பது அது மறுக்க முடியாத ஒரு யதார்த்தமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டார். ஆகவேதான் அவர் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாக அந்த துன்பத்தை அவர் ஏற்றார். அது யாருக்காக என்று சொன்னால், அகில உலக மக்களுடைய பாவங்களுக்காக பரிகார பலியாக அவர் சிலுவையை ஏற்பதற்கு அவர் தயாராகினார் என்று நாங்கள் பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பப்படுவதில் ஒரு முன்மாதிரியை காண்பித்தார் என்று சொல்லி இந்த பகுதி எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு துன்பப்படுவதில் அவர் முன்மாதிரியை அவர் காண்பித்து தந்தார். ஆகவே துன்பகரமான வாழ்க்கை பிறருடைய வெற்றிக்கு, பிறருடைய நன்மைக்கு அது உதவி செய்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக பாடுபட்டார், எங்களுடைய வாழ்வுக்காக பாடுபட்டார். இறுதியாக சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று சொல்லி திருமறை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலக மாற்றத்துக்காக அல்லது வன்முறையோடு இருக்கின்றவர்களுக்காக அல்லது துன்பங்களை கொடுக்கின்றவர்களுக்காக நாங்கள் செபிப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்வின் மாற்றத்துக்காகவும் அவருடைய வாழ்வின் வெற்றிக்காகவும் நாங்கள் உழைக்க வேண்டும். தேவை ஏற்பட்டால் ஆண்டவர் இயேசுவைப் போல எங்களையே தியாக பலியாக ஒப்பு கொடுக்க இந்த தவக்காலம் அழைக்கிறது என்ற சிந்தையோடு நாங்கள் செயலாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.